நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து குட்டாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன்பிடி பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓவராலாக வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் சர்டிஃபிகேஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லைடிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லைடிங் வந்து நம்ம வந்து கொடுக்க சொன்னோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்லைடிங்கோட அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு நம்மளே கூட சொன்னோம், உங்களுக்கு வந்து சொன்னோம். அதுபோல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மோர் தென் வந்து ஒரு 84% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி இந்த 4 நாள் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்லைடிங் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டுருவாங்க. ஸோ அது போட்டுருவாங்க. சரி சார், ஏன் சார் இன்னும் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க? அதை பற்றி என்ன சார் ஒரு அப்டேட்டே இல்லை சார். 17ஆம் தேதி வரும்னாங்க. இன்றைக்கி டேட்டு 19ஆம் தேதி, இன்றைக்கி ஈவினிங் இப்போ மணி 7 மணி கூட ஆகிட்டு, இன்னும் ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து வரலையே சார், செகண்ட் ரவுண்டுக்கான கால்ஃபாரும் வரலையே சார் அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க. இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசி வந்து வேறு ஏதாவது ஒரு காலேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லா கோர்ஸுக்குமே வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. சில இது ஃபஸ்ட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆர்ட்ஸுக்குலாம் இப்போ செகண்ட் செமஸ்டர். அப்போது ஓவரால் வந்து என்ன அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு காலேஜில் இருக்கிறதுனால அவங்களாம் டிசியை அங்கே சப்மிட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசி மட்டுமா சப்மிட் பண்ணியிருக்காங்க, 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் எல்லாமே வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்லாம் அந்த டிஎன்இயில் கொடுத்தா மட்டும்தான் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொன்னாங்க. அப்போது ஓவராலாக வந்து அவங்களுக்கு வந்து டேட் வந்து கொடுத்துறாங்க. இன்றைக்கி நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பண்ணாங்க. அடுத்து வந்து என்ன அப்படிங்கிற நாளைக்கு புதன்கிழமை வந்து கூப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ஓவராலாக வந்து அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான். இப்போ சில பேர் வந்து டிசி 10th மார்க் 12th மார்க் கொடுப்பாங்க. இல்லை சில பேர் ஏன் சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு சில அந்த கோர்ஸ்லேயே படிக்கலாம் அப்படின்னு சில பேர் போவாங்க. அப்படிலாம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு சீட்டு வேக்கண்ட்னாலும் கண்டிப்பாக வேக்கண்ட் தான். ஏற்கனவே 1100 வேக்கன்சி இருக்குது. அப்போது ஓவராலாக வந்து என்ன 100% சர்டிஃபிகேஷன் முடிச்சவங்களுக்கு இது வந்து ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மோர் தென் இந்த இப்போ எல்லாருமே வந்து சர்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றது கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. அதனால் வந்து ப்ராசஸிங்லாம் தான் இருக்குது சார் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 20,000 பேமெண்ட்டும் பண்ணணும். அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 20,000 பேமெண்ட்டும் பண்ணணும். அப்போ ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் எப்போ வருங்க அப்படின்னா நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து வரும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்கிறாங்க. புதன்கிழமை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்டுக்கான சீட் அலாட்மெண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா அன்னையோட வந்து சர்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆகுது. அந்த ப்ராசஸுமே வந்து இருக்குது. கண்டிப்பாக தான் அதுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ வந்தாலும் நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். எப்படி நீங்கள் வரல அப்படிங்கிறக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. நீங்கள் வரல அப்படிங்கானே யூனிவர்சிட்டிஸ் டீன் சார்ட்ட பேசிவிட்டு அஃபிஷியலாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாச்சு. அஃபிஷியலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அப்போது ஓவராலாக வந்து என்னென்னா எப்போ வந்தாலும் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் போட்டப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டாக சொன்னோம். ஜூன் மந்த்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எண்டிங்கில் வந்து போட்டாங்க. செப்டம்பர் எண்டிங்கில் வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டாங்க. எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டாக அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். டெலிகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா சீட் அலாட்மெண்ட் நைட்டு 9 வரைக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ கூட நைட்டு 9:30 உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நைட்டு ஒரு 1:30 வரைக்கும் நம்ம ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்தே இருந்தோம். அதனால் வந்து யூனிவர்சிட்டியுமே வந்து ஸ்பீடாக ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஸ்பீடாக ரிலீஸ் பண்ண தான் பார்க்காங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம், எனி அப்டேட் கிடச்சாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம். அது வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணாங்க. பிளேலிஸ்ட்டில் லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள். தேங்க்ஸ்.